சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 63 நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 48வது நாயன்மாரா நரசிங்க முனையறைய நாயன்மாரோட வரலாறு பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள் சிவபெருமான் மேல பக்தி கொண்டு சிவனுக்கு பல விதங்களையும் தொண்டு செஞ்சு, சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு, நம்ம அப்பா சிவபெருமானோட பேரருளையும் பெருங்கருணையும் பெற்றுவீங்க. நம்ம அப்பா சொல்லியிருக்கிறாரு, சிவன் அடியார்களை வழிபாடு பண்ணாவே நம்ம அப்பாவோட பேரருளும் பெருங்கருணையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட 63 நாயன்மார்ல சிறப்பு மிக்கவரா இருக்கிற நரசிங்க முனையறைய நாயனார சுந்தரமூர்த்தி நாயனாரு திருத்தொண்டு தொகையில மெய்யடியான் நரசிங்க முனையறையர் கடியேன் அப்படின்னு சிறப்பா போற்றி கூறுறாரு. நரசிங்க முனையறைய நாயனார் யாரு அப்படின்னா, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரோட வளர்ப்பு அப்பா. திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிற அந்த காலத்துல அழைக்கப்பட்ட நாடு நடுநாடு, சேதி நாடு, சனாதன நாடு, இப்படி பல்வேறு பெயராலையும் அழைக்கப்பட்டுச்சு. திருமுனைப்பாடி நாட்டை முனையறையர் அப்படின்னு வீரம் செறிந்த மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் முனைப்பாடி அப்படிங்கிற பேரும் அந்த நாட்டுக்கு வந்துச்சு. அப்படி ஆண்டுகிட்டு இருந்த முனையறையர் மரபுல திருநாவலூரை தலைநகரா கொண்டு திருமுனைப்பாடி நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் நரசிங்க முனையறைய நாயனாரு. திரு வீரத்துல சிறந்து விளங்கினாரு. எல்லா மன்னர்களையும் போருல வென்று மக்களுக்கு நல்லாட்சி புரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி நல்லாட்சி பண்றது மட்டும் இல்லாத சிவனடியார்களை வணங்கி பல தொண்டுகளை சிவனடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு திருநீர் அணிஞ்ச சிவனடியார்களை ரொம்ப மதிப்பா நினைச்சாரு. அப்படி திருநீர் அணிஞ்சவங்களை எங்க பார்த்தாலும் அவர் வணங்குவாரு. அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுப்பாரு. நரசிங்க முனையறைய நாயனாரு தன்னோட நாட்டுல இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் சிவபெருமானுக்கு பூஜைகள் எந்த குறையும் இல்லாம நடைபெறதுக்கு வழி செஞ்சு கொடுத்திருந்தாரு. அதனால கோயிலுக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்கினாரு. அற வழியிலும் ஆகம வழியிலும் அந்த செல்வங்களை செலவச்சாரு. அடியார்களுக்கு பொண்ணும் பொருளும் பட்டும் இது மாதிரி வேணுங்கிறத கொடுத்து ரொம்ப கௌரவமா நடத்தினாரு. நரசிங்க முனையறைய நாயனாரு சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு சேவை இறைவனுக்கே செய்யும் மிகப்பெரிய சேவையா நினைச்சு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நரசிங்க முனையறைய நாயனாரு திருவாதிர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு சிவனடியார்களுக்கு உணவும் பட்டு ஆடைகளும் கொடுப்பாரு. அது இல்லாத அன்னைக்கு வர்ற எல்லா சிவனடியார்களுக்கும் 100 பொன் காசுகளையும் கொடுப்பாரு. அப்படி ஒரு திருவாதிர நாள் அன்னைக்கு நரசிங்க முனையறைய நாயனாரு ரெகுலரா செய்யற மாதிரி அடியார்களுக்கு பொண்ணும் பட்டாடையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அன்னைக்கு செய்யற பூஜைக்கு நெற்றியில திருநீர் அணிஞ்ச சிவனடியார்கள் நிறைய பேரு நரசிங்க முனையறைய நாயனார்கிட்ட பரிசு வாங்கறதுக்காக பூஜைக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்த அடியார் கூட்டத்துல ஒருவர் தீராத நோயால தாக்கப்பட்டு எல்லோரும் வெறுக்கத்தக்க உடம்பாட இருந்தாரு. ஆனாலும் அவர் நெத்தியில திருநீர் அணிஞ்சிருந்தாரு. அவரை பார்த்ததையும் அங்கிருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் விலகி நின்னாங்க. அந்த தீராத தொழுநோயுள்ள சிவனடியார் மட்டும் அந்த கூட்டத்திலேயே தனித்து நின்னாரு. அந்த சிவனடியார நரசிங்க முனையறைய நாயனாரு பார்த்தாரு. திருநீர் அணிஞ்ச அடியாராட வெளி தோற்றத்தை பத்தி அவர் எதுவும் கவலைப்பட்டுக்காம திருநீருக்கு மதிப்பளிச்சு அவரை சிவனடியாரா ஏத்துக்கிட்டு அவரை கரம் குவிச்சு வணங்குறாரு. அவரை அப்படியே ஆற தழுவி ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றாரு. எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அவருக்கு 100 பொற்காசுகளுக்கு பதிலா 200 பொற்காசுகளை
கொடுத்து அவருக்கு வேணுங்கிறத வயிறார அமுது கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. ஒரு சமயம் மன்னரான நரசிங்க முனையரிய நாயனாரு திருநாவலூர்ல இருக்கிற நம்ம அப்பா சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வீதி வலம் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வீதியில சின்ன தேரை உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கிற சுந்தரமூர்த்தி நாயனாரை பாக்குறாரு. பார்த்ததையும் சுந்தரமூர்த்தி நாயனாரோட அழகுல தன்னோட உள்ளத்தை பறிகொடுத்துறாரு. அவருக்கு ஒரே ஆசையா போயிருது அவரோட தன் மகனா ஏத்துக்கணும்னு. அவரோட எண்ணத்தை போய் சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சடைய நாயனார்கிட்டையும் இசைஞானியார்கிட்டையும் சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பாவான சடைய நாயனாரு மன்னரோட ஆசைய கேட்டதையும் அவரு மனசுக்குள்ள நம்ம அப்பா சிவபெருமானு தன்னோட மகன் அரண்மனையில வளரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சிவபெருமானோட விருப்பம் அப்படின்னு எண்ணி அரசருக்கு தத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. நரசிங்க முனையரிய நாயனாரு சுந்தரமூர்த்தி நாயனார தன்னோட அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வந்து எல்லா கலைகளையும் அரசனுக்கு உள்ளது மாதிரி கத்து கொடுக்கறாரு. திருமண வயது அடையிற வரைக்கும் சீரும் சிறப்புமா வளர்த்து வந்தாரு. இந்த கதை நாம சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாற்றையும் பார்த்துருக்குறோம். சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா சடைய நாயனாரோட வரலாற்றிலையும் பார்த்துருக்கோம். அவரோட அம்மா இசைஞானியார் நாயன்மாரோட வரலாற்றிலையும் பார்த்துருக்கோம். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரோட அம்மா அப்பா சுந்தரமூர்த்தி நாயனாரோட வளர்ப்பு அப்பாவான நரசிங்க முனையரிய நாயனார் இவங்க எல்லாருமே நாயனாரா இருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரு நாயன்மார்களை வருஷப்படுத்தும் போது தன்னோட அப்பா அம்மாவை அவரு நாயன்மாரா வருஷப்படுத்தல. அதுக்கப்புறம் வந்த பெரிய புராணத்துலதான் சேக்கிலார் பெருமானு இசைஞானியாரையும் சடைய நாயனாரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் நாயனாரா சேர்த்தி பெரிய புராணம் அப்படின்னு சேக்கிலார் பெருமானு எழுதினாரு. 63 நாயன்மார்களா அவருதான் வரிசைப்படுத்தினாரு. சுந்தரமூர்த்தி நாயன்மார் வரலாற்றை கேட்டோம்னா என்ன புண்ணியமோ அதேதான் அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு தந்தையான நரசிங்க முனையரிய நாயனாரோட வரலாற்றை கேட்டாலும் நமக்கு பலன் கிடைக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார அவர் வளர்க்கும் பேரு பெற்றதாலேயே சிவபெருமானோட பேரருளையும் பெருங்கருணையும் பெற்று அவரோட பாதத்தை அடைஞ்சவர். இப்படி சிவனடியார்களுக்கு பணி செஞ்சும் சுந்தரமூர்த்தி நாயனார வளர்க்கும் பேரு பெற்ற நரசிங்க முனையரிய நாயனாரோட குரு பூஜை புரட்டாசி மாதம் சதய நட்சத்திரத்துல அவர் அவதாரம் செஞ்ச தலமும் முக்தி அடைஞ்ச தலமுமான விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருநாவலூர் அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயிலையும். இந்த கோயில் எங்க இருக்கு? சென்னை திருச்சி ரோட்ல விழுப்புரம் தாண்டி உளுத்தூர்பேட்டைக்கு முன்னாடியே மடப்பட்டு தாண்டணும்னா பிரதான சாலையிலிருந்து திருநாவலூர் ஊராட்சி போற அந்த ரோட்ல போனோம்னா இடது பக்கமா போற பன்ருட்டி சாலையில 2 கிலோமீட்டர் போனோம்னா இந்த கோயிலை அடையலாம். இந்த கோயில்ல திரு நரசிங்க முனையரிய நாயனாருக்கு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊரை மக்களு திருநாமநல்லூர் அப்படின்னு சிறப்பான பெயராட அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட உள்பிரகாரத்துல நரசிங்க முனையரிய நாயனாரு வழிபாடு பண்ணின மிகப்பெரிய சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு. அது இல்லாத எல்லா சிவாலயத்திலையும் 63 நாயன்மார்களா எழுந்தள்ளி இருக்கிற நரசிங்க முனையரிய நாயனாருக்கு சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாம நரசிங்க முனையரிய நாயனார் வரலாற்றுல நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எவ்வளோ பெரிய ராஜா நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் நாம சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சா நம்ம அப்பாவோட பேரருளையும் பெருக்கருணையும் பெறலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது நரசிங்க முனையரிய நாயனாரோட வரலாற்றை கேட்ட எல்லா அன்பர்கள் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அனைவருக்கும் நம்ம அப்பாவோட பேரருளும் பெருங்கருணையும் கிடைக்கணும்னு 63 நாயன்மார்களோட ஆசியும் அருளும் கிடைக்கணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிட்டு
நரசிங்க முனையறிய நாயனாரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.